ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரிட்டோ. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி நேம் 7 அண்ட் 1995 வந்த ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரியஸ் அண்ட் ஒரு க்ரைம் மூவி. இந்த மூவியோட டைரக்டர் இட்ஸ் டேவிட் ஃபின்ச்சர். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மூவி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இந்த மூவி பேஸ்டாக தான் ஒரு க்ரைம்னா என்ன, த்ரில்லர் மூவிஸ்னால் என்னன்னு இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, இதை பார்த்து தான் நிறைய பேர் மூவிஸ் எடுக்கிறாங்க. அண்ட் வெல்கம் டு ஹால். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நான் தான் உங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையில் நடக்கிற எல்லா விஷயமும் கொஞ்சம் கொடூரமானது. ஸோ இந்த கதையை கேட்கணுன்னா நைட்டு கேட்காதீங்க, தைரியமானவங்க கேளுங்க. அதிகமான அளவுக்கு யோசிக்காதீங்க இந்த கதையை பற்றி. பட் இதில் உள்ள ஐடியாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் ஒரு மூவி அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் 2 டிடெக்டிவ். அந்த 2 டிடெக்டிவ்க்கும் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸான கேஸ். அந்த கேஸை இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கங்கிறதா தான் வந்து அந்த கதையோட பேஸ்டாக இருக்கும் போது. அந்த கேஸ் ஒரு நார்மலான கேஸ் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இதில் நடக்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஐடியாலஜியிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டான, பொழுதுபோக்குக்கு கொலை நடக்கிறது மாதிரி கிடையாது. ஸோ இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்ட். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 7 பைபிள்ல இருக்கிற பாவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கறத பத்தி உள்ள ஒரு சொல்ற கதை. இதுல வந்துட்டு நான் சொல்ல போற 7 தண்டனைகள் என்னன்னா: gluttony, greed, sloth, lust and pride and envy. ஸோ இது சம்பந்தப்பட்ட கதைகள், இதன் மூலமா நடக்க போற கொலைகளை இவங்க எப்படி தடுத்து நிறுத்துறாங்கிறது இந்த கதையோட நுணுக்கங்கள். இதுல முதல் சீன், நம்ம டிடெக்டிவ் ரெண்டு டிடெக்டிவ் இருக்காங்க. ஒரு டிடெக்டிவ் வந்துட்டு ஒரு ஓல்டு டிடெக்டிவ், ஆனா அவங்க எல்லாரும் டிடெக்டிவ் தான் இந்த மூவில கொண்டுவாங்க. ஸோ அவர் ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ஸான பர்சன்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரோட ஒரு ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ அவர் எல்லா கேஸையும் ஈஸியாக காமாக ஃபைண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை ஒரு குயிக்லி நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் அவ்வளோ இன்டெலிஜென்ஸான பர்சன் நான் சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது, நம்ம ஹீரோ ஒரு காமான பர்சன் கிடையாது. ஏன்னா அவருக்கு அதிகமாக கோபம் வரும். அவங்க தான் நம்ம பிராட் பிட். அதிகமான அளவுக்கு கோபம் வரும். அதே டைம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு அதிகமான அளவுக்கு மோட்டிவேட்டடாக பண்ணுவாங்க. தவிர அந்த பொறுமையாக காமாக யோசிச்சு பண்ணுற அளவுக்கு நம்மளோட டிடெக்டிவ்க்கு வந்துட்டு யோசனை இருக்காது. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து, இந்த ஓல்டு டிடெக்டிவ்க்கு இது லாஸ்ட் கேஸ். 7 டேஸில் அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஃபைனல் கேஸ் வந்துட்டு ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு டிஃப்ரெண்டான கொலை நடந்திருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்க சொல்லும்போது, த ஃபர்ஸ்ட் க்ரைம் போகிறாங்க. வீடை திறந்துட்டு உள்ள போனா ஒரு குண்டா உள்ள ஒரு மனுஷன் அதிகமான அளவுக்கு சாப்பிட்டு வச்சு அவனை கொலை பண்ண வச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு இது கொலையா இது தற்கொலையாங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த டிடெக்டிவ் ஆழமான முறையில, நம்ம ஓல்டு டிடெக்டிவ் சுத்தி விசாரிக்கும் போது அவனோட உடம்புல உள்ள ஒரு பின்னாடி இருக்க தலையை பார்க்கும்போது ஒரு கன்னால ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு தடம் இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தங்க இவனை சாப்பிட வச்சு கொடுமைப்படுத்தி தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு இந்த நம்ம கோல்டு டிடெக்டிவ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்துட்டு வராங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்மளோட டிடெக்டிவ் வந்துட்டு குறுக்க நம்ம ஹீரோ வந்துட்டு குறுக்க அதிகமான முறையில், ஏன்னா அவங்க யங்கர் ஏஜ், ஸோ வந்துட்டு அதிகமான முறையில் அவங்க பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு சரியான முறையில் நம்ம ஓல்டு டிடெக்டிவ் விசாரிக்க முடியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருந்து உள்ள கேசஸ்லாம் கொஞ்சம் வந்து பாருங்கள், வெளியே என்னென்ன தடை இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இதை பார்த்த நம்மளுக்கு வந்து ஹீரோ, ஐயோ
இங்கே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நானும் ஒரு டிடெக்டிவ் தான் சொல்லிட்டு இந்த ஈகோனஸ்னால வந்துட்டு 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகுது. சரியான முறையில் வந்துட்டு பேச்சுவார்த்தை. காரில் போகும்போது ஹெட் ஆஃபீஸ் போகும்போது ஹீரோ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு. நானும் ஒரு டிடெக்டிவ் தான், எனக்கும் வந்துட்டு இந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நானும் சால்வ் பண்ணியிருக்கேன் நிறைய கேசஸை. நீங்கள் அப்படி என்னை டக்குன்னு வெளியே அனுப்பக்கூடாது, எனக்கு அது பிடிக்கலங்கிறத வந்துட்டு நம்மளோட டிடெக்டிவ் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஹீரோ டிடெக்டிவும் வந்துட்டு உள்ள வந்து கிளாஸஸ் வந்துட்டு ஈகோனஸ் வந்து ஆகுது. ஸோ ஹெட் ஆஃபீஸ் போகிறாங்க. ஹெட் ஆஃபீஸ் போகும்போது நேராக நம்மளோட ஹீரோஸ் வந்துட்டு ஹீரோ அண்ட் டிடெக்டிவ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க கொலை எப்படி நடந்திருக்கு. பட் ஆனால் நம்ம டிடெக்டிவ் சொல்கிறாங்க, இந்த கேஸை நான் தனியாகவே சால்வ் பண்ணிடுறேன், இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட என்னால் உட்காந்து நான் சால்வ் பண்ண முடியாது, ஸோ இந்த கேஸை எனக்கு தனியாக கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் ஒரு பக்கம் சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓகே நானும் இந்த கேஸை தனியாக பார்த்துக்கிறேன், எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை, இவர் முடிப்பாருன்னு, ஸோ நான் அதை தனியாக பார்த்துக்கிறேன் சொல்லி 2 பேருக்குள்ள கிளாஸஸ் வரும்போது ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு எனக்கு அதை பற்றி தேவையில்லை, இந்த கேஸஸ் நீங்கள் சால்வ் பண்ணணுங்கிறத வந்துட்டு ஒரு நோக்கத்தை கூறுறாரு. ஸோ செகண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதில் வந்து பெருசாக அவனே அந்த கேஸ் பார்க்கட்டும், நான் வந்துட்டு ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரூமில் எதுவுமே தெரியாத மாதிரி ஜஸ்ட் நார்மலாக காமாக இருக்காங்க. உடனே நம்மளோட ஹீரோ கொலை நடந்த இடத்துக்கு உடனே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு அட்வொகேட் லாயர் அவங்கள வந்து கொடுமையான முறையில் அந்த சைக்கோ வந்துட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து இங்கே ஏதாவது தடங்கள் இருக்குதா, இவன் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கானா, ஸோ வந்துட்டு நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் சார் நியூ ஹீரோ டிடெக்டிவ் அதிகமான முறையில் பார்க்குறான். பார்க்கும்போது ஒரு எழுத்து அங்கே எழுதியிருக்கு, அந்த ரத்தத்தால் கிரீடுன்னு எழுதியிருக்கு. ஸோ கிரீட்னா பேராசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாயர் கொலை பண்ணி அந்த சைக்கோ பேராசைன்னு எழுதிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பொண்ணு படம் இருந்தது, அந்த பொண்ணு ஃபோட்டோவில் வந்துட்டு ரத்தத்தால் அவளோட கண்களை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த சைக்கோ அந்த லாயரை கொலை பண்ணியிருக்கான். ஸோ இதை பார்த்து இவனுக்கு குழப்பமா இருந்த இது. அதுக்கப்புறம் கட் பண்ணனா இன்னொரு சீன்ல வந்துட்டு ஹெட் வந்துட்டு நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவனால தனியாக அந்த கேஸ் சால்வ் பண்ண முடியுமா தெரியல, பட் நீங்க உங்களோட ஹெல்ப் வேணும். ஸோ இந்த இதில் வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த இதில் கேஸை இன்வால்வ் பண்ணி இங்கே இந்த கேஸை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், இது உங்களோட பொறுப்புங்கிறத வந்துட்டு நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ்ட வந்துட்டு அந்த ஹெட் டிடெக்டிவ் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் இவருக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் மோர் ஓவர் இவருக்கு வந்துட்டு இதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் ஒரு ஆன்சர் வந்துட்டு தெரியறதுக்காக லைப்ரரிக்கு போகிறாங்க. ஸோ அந்த லைப்ரரிக்கு போகும்போது தான் அதில் அதிகமான முறையில் பாவங்கள் கிரீடி அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் வந்துட்டு அவருக்கு வந்து தென்பட்டு இருக்குது. இது ஒரு பாவ சம்பந்தப்பட்ட ஒரு பைபிள் விஷயம். ஸோ லைப்ரரிக்கு போய் அந்த புக்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன எழுதியிருக்கு, இந்த கேஸ்க்கு ஏதாவது இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை நம்மளோட ஹீரோ டேபிளில் யாருக்குமே தெரியாமல் ஓல்டு டிடெக்டிவ்க்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனிவேஸ் நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் ஹீரோவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் என்றைக்குமே இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டான முறையில் போக ஆரம்பிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இது ஒரு நார்மல் கேஸ் கிடையாது. ஸோ இந்த கேஸில் நடக்க போகிற விஷயம்லாம் இது வித்தியாசமானது என்று அந்த ஓல்டு டிடெக்டிவ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம குயிக்லி இதை வந்துட்டு சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை குழப்பத்தில் வந்துட்டு அதிகமான முறையில் ஹீரோ வந்துட்டு ஒன்றுமே முடியாமல் யோசனையில் வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஒய்ஃப் வந்து நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ்ட வந்துட்டு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் டின்னர் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஓல்டு டிடெக்டிவ்ல நான் வரல, இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூப்பிட்டதே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஓல்டு டிடெக்டிவ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வரணும் சொல்லி அதோட ஒய்ஃப் வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லி, ஸோ இவங்க எல்லாரையும் டிடெக்டிவ் கூப்பிட்டுருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு யார் கால் பண்ணியிருக்கான்னு
வந்துட்டு இவனோட ஒய்ஃப் தான் எனக்கு கால் பண்ணி டின்னர் கூப்பிட்டுருக்காங்க நைட்டுக்கு வந்துட்டு சொல்லும் போது, அவ எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க வந்துட்டு இவன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்போது, அதுக்கு நான் அவங்க வீட்டுக்குலாம் டின்னருக்கு வரக்கூடாதா அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆன்சர் சொல்லுவோம். இல்லை வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே டின்னர் கூப்பிட்டு போய், இது ஏன் வந்துட்டு இந்த ஒய்ஃப் வந்துட்டு இவளை டின்னர் கூப்பிட்டுருக்காங்கன்னா, நம்மளோட ஹஸ்பண்ட் இந்த கேஸை தனியாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஓல்ட் டிடெக்டிவோட ஹெல்ப் வேணும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நல்ல முறையில் வந்துட்டு ஒரு ஈகோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரீசன்னால 2 பேரும் சேர்ந்து கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால ஒரு டின்னர் கூப்பிட்டு சந்தோஷமாக வந்துட்டு பேசுகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஈகோவை மறந்துட்டு ஒரு சிரித்து பேசும்போது வந்துட்டு பழைய மாதிரி நம்மளோட ஓல்ட் டிடெக்டிவ் வந்துட்டு இந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு இந்த கிரைம் கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேசஸ் வந்துட்டு ஒரு லாயர் டெத் வந்துட்டு இவன் தனியாக தானே போய் விசாரிச்சான். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நம்ம ஓல்டு டிடெக்டிவ்கிட்ட காட்டும்போது ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்களோட அட்வொகேட்டோட ஒய்ஃப் படத்தில் வந்துட்டு ஒரு கண் ரத்தத்தால் வந்துட்டு அவளோட கண்ணை வந்துட்டு ரவுண்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் அதையும் எடுத்து பார்க்கும்போது இதில் ஏதோ வந்துட்டு தப்பாக தெரியுது, சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த அட்வொகேட்டோட ஒய்ஃபை நம்ம போய் மீட் பண்ணனா நம்ம இந்த கேஸில் நான் வந்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க அட்வொகேட் ஒய்ஃபை பார்க்கும்போது அவளோட ஃபோட்டோஸ்லாம் காட்டும்போது அவளே அவளோட புருஷன் இறந்த வருத்தத்தில் இருக்கும்போது ஃபோட்டோ காட்டுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தெரியுதா, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடக்குதா, நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி அந்த இதை ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது ஜஸ்ட் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு படம், அந்த படத்தில் அந்த வரைபடத்தில் அது வந்து ஓவியம் வந்து தலைகீழ இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா. உடனே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ் போனோன்னா அந்த தலைகீழ இருக்கிற படத்தை வந்து பார்க்குறாங்க. அதை எடுக்கும்போது பின்னாடி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், இவங்க வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபைன் பண்ணுறாங்க. அது வந்துட்டு கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அதில் வந்துட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மொத்தமாக டிடெக்டிவ் பண்ணும்போது அதில் வந்து ஹெல்ப் மீன்னு வந்துட்டு எழுதியிருக்கு. என்னடா ஹெல்ப் மீன் எழுதியிருக்குன்னு போது வந்துட்டு இவனுக்கு ஏதோ அடுத்த கொலையோட இது குழுவாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அதிகமான முறையில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது சரி அந்த கைரேகை வந்துட்டு கண்டுபிடிச்ச போது இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ரவுடியோட கைரேகை தான் அதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கைரேகை அவன் தான் கொலையாளின்னு நினச்சிட்டு ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸ் எடுத்துட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ், ஹீரோ அண்ட் போலீஸ் எல்லாம் சேர்ந்து போறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் வந்துட்டு கேஷுவலாக காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஹீரோ வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்துட்டு அதான் நம்ம கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சுல, இதுக்கப்புறம் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? இவன் இந்த கொலை பண்ணலை, அவ்வளோ தூரம் அந்த முட்டாள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் கொலையாளி கிடையாது, நீங்கள் தான் எல்லாரும் வந்துட்டு கொலையாளின்னு நினச்சி போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு ஹீரோவுக்கும் கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஸோ அந்த பிளேசஸ்க்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு வருஷம் அந்த ரவுடியை அந்த ஒரு வருஷம் அவனை வந்துட்டு கொடுமைப்படுத்தி அவனை குத்தி அவனை வந்துட்டு பயங்கரமான முறையில் அறுத்து அவனோட தோலெல்லாம் அறுத்து அந்த அளவுக்கு வந்துட்டு அவனை பாடாப்படுத்தியிருக்காங்க அந்த சைக்கோ. ஆனாலும் வந்துட்டு இவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவனுக்கு உயிர் வந்துருச்சு. ஸோ அவனுக்கு வந்துட்டு பேச முடியல. ஆனால் வந்துட்டு இருமுறை சவுண்ட் கேட்டோன்னே அவனை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் எல்லாருமே புரிய வருது இந்த கொலையெல்லாம் எப்படி நடக்குது. ஆனால் இந்த கொலை நடக்கும்போது இந்த ரவுடி கொலைக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு எழுத்து எழுதியிருக்கு, ஸ்லாத்னு எழுதியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு கடைசியில் வந்துட்டு விவரிக்கிறேன். எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்மளோட டிடெக்டிவ் ஜஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது தான் தெரியுது இவனை வந்து கொடுமையான முறையில் கொடுமைப்படுத்திருக்காங்கிறது வந்து தெரியுது. ஸோ இதை பார்த்து நம்மளோட டிடெக்டிவ் இந்த கேசஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம், இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரில, நம்ம அதிகமான முறையில் இதில் வந்துட்டு வித்தியாசமாக ஒரு ஏஜெண்டோட ஹெல்ப்பை வந்துட்டு
கேட்டு இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க ஆஃபீஸில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓல்டு டிடெக்டிவ் வந்துட்டு அதிகமான முறையில் கன்ஃபியூஸ்டாக வந்துட்டு பேசும்போது 2 பேருக்கும் வந்துட்டு அவனே ஒரு மூளை இல்லாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுக்கு, அவன் மூளை இல்லாதவன் கிடையாது, மூளை இல்லாதவனாக இருந்தால் 1 வருஷத்துக்கு ஒருத்தனை வந்துட்டு ரூமில் அடிச்சு போல கொடுமைப்படுத்த மாட்டான், அவனை சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது, யார் ஹீரோவோட ஒய்ஃப் இருந்து நம்ம ஓல்டு டிடெக்டிவ் கால் வருது. நான் உங்களை ஒரு இடத்துல பார்க்கணும், நீங்கள் சீக்கிரமாக வாங்க, இந்த கேஃபேக்கு வாங்க, நம்ம உங்களை மீட் பண்ணி உங்கள்கிட்ட பேசணுங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் அந்த கேஃபேக்கு போகிறாங்க, ஓல்டு டிடெக்டிவ் மட்டும் போகிறாங்க. அவங்களோட ஹீரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கு இந்த சிட்டி பிடிக்கல அப்படின்னு ஒரு முறையில் சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ், இது நல்ல விஷயந்தான், பட் ஆனால் வந்துட்டு இதில் முடிவு எடுக்க வேண்டியது நீ தான், எந்த முடிவுனாலும் நீ தான் எடுக்கணும், அது நல்ல முறையில் எடுக்கணும், நீ யோசிச்சுக்கோ, பட் ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு நீ தான் சால்வ் பண்ண வாழும் அப்படின்னுங்கிற முறையாக வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்துட்டு திரும்பி கேஸ்குள்ளே போகலாம் போது இவர் அந்த ஹீரோ வந்து சொன்ன விஷயம் வந்துட்டு இவருக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த டைமில் இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்லேருந்து டக்குன்னு வந்துட்டு கிளம்புறாங்க எங்கள் லைப்ரரிக்கு. ஏன்னா ஹீரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாவங்கள் இதெல்லாம் ஏதோ வந்துட்டு ஒரு பாவம், இது வந்துட்டு ஒரு பைபிளில் வர விஷயம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஹீரோ ஒரு யோசனையை கொடுத்துருக்காங்க நம்ம ஓல்டு டிடெக்டிவ்க்கு. 2 பேரும் லைப்ரரிக்கு போகிறாங்க, அந்த பாவம் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. இந்த புக்கெலாம் யார் ரீட் பண்ணியிருக்காங்கிற விஷயத்த வந்துட்டு ஒரு FBI ஏஜென்ட், இது வந்துட்டு ஒரு இல்லீகலான விஷயம்னு சொல்கிற மாதிரி. ஸோ FBI ஏஜென்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க, இந்த புக்கெல்லாம் யார் படிச்சிருக்காங்கிற முறையில் நீங்கள் எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முறையில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ FBI ஏஜென்ட்டும் ஒரு 2 பேரோட நேம் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் நேம் வந்துட்டு கண்டிப்பாக இவன் தான் கொலைகாரனாக இருப்பான், ஏன்னா வந்துட்டு இவன் தான் அந்த புக்கை அந்த எல்லா புக்கையும் அதிகமான முறையில் படிச்சுக்கலான்னு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியுது. அவன் வீட்டுக்கு போகிறாங்க, போகும்போது தான் அந்த கொலைகாரன் வீட்டுக்கு போகும்போது தூரத்துலேருந்து ஒருத்தன் வாரான், இவங்கள பார்த்து 2 பேரை பார்த்து ஷூட் பண்ணுறான். நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் வந்துட்டு ஓட முடியாது, அவருக்கு வயசாயிடுச்சு. நம்மளோட ஹீரோ வந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். போகிற இடத்துல வந்துட்டு நம்மளோட சைக்கோட்டை ஹீரோ மாட்டிக்கிட்டான், கன் பாயிண்டில் இருக்கிறான், ஒன்றும் பண்ண முடியலை. இருந்தாலும் வந்துட்டு நம்மளோட சைக்கோ வந்துட்டு இவனை கொலை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு அப்போ வந்துட்டு இவனுக்கும் அதிகமான முறையில் அடிபட்டுருக்கு. ஸோ அந்த சைக்கோட வீடை போய் திறக்கணும்னு சொல்கிறான். அப்போ நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் வாரண்ட் இல்லாமல் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. பட் இவனுக்கு கோவம் தாங்காமல் அந்த சைக்கோட வீடை வந்துட்டு ஏறி மிதிச்சு, ஸோ நான் திறத்துட்டேன் அப்படின்னு ஒரு முறையில் போகும்போது இவனே ஒரு ஐடியா பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட காசை கொடுத்து, இவன் வந்து எங்கள் வீட்டு திருட அந்த கேஸஸை வந்துட்டு ஜஸ்ட் நார்மலாக ஒரு இல்லீகலாக மாற்றாமல் திருப்பி ஒரு வாரண்ட்டோட இந்த வீட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா பழைய கையை விட்ட தடங்கள், கைரேகைகள், அப்புறம் பார்த்தோன்னா ஒரு சஸ்பென்ஸான விஷயம், நம்மளோட ஹீரோவோட ஃபோட்டோ இருக்குது. ஹீரோட ஃபோட்டோ பார்த்த உடனே இதை நம்ம யார் எடுத்துருப்பான்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நம்மளோட ஸ்லாத் 3வது கொலை வழக்கில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் படியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டராக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற ஒரு தான் அவன் தான் சைக்கோ. அந்த சைக்கோ நம்ம ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துருக்காங்க, நம்ம சைக்கோவும் ஹீரோவும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கேசஸ் வந்துட்டு இது நார்மலான கேஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 4th கேஸ் நடந்துச்சு. அதை கண்டு 2 டிடெக்டிவும் போகிறாங்க, எங்கே க்ரைம் நடந்திருக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த க்ரைம் நடந்திருக்க விஷயம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. 4th க்ரைம் நடந்திருக்க இடம் ஒரு பாரில் வந்துட்டு ஒருத்தியை கொண்டிருக்காங்க, அது பக்கத்துலேயும் லஸ்ட்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த 4th க்ரைம் ஒரு ப்ராஸ்டியூஷனை கொண்டிருக்காங்க, தண்டனையை கொடுத்துருக்கான் அந்த ஹீரோ. இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்மளோட ஹீரோ அண்ட் டிடெக்டிவ் வந்துட்டு 2 பேருக்கும் ஸோ மச் கன்ஃபியூஸ்ட். இந்த கேஸ் எப்படியாவது சால்வ் பண்ணணுங்கிற அதிகமான முறையில் அடுத்த கொலை நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தில் இவங்க 2 பேரும்
இந்த கேஸை முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு கொலை நடக்குது. அது 5th கேஸ். The 5th கேஸ் இஸ் த ப்ரைடுன்னு. அது நார்மலாக இல்லை. ஒரு பொண்ணை கொண்டு இருக்கான். அவள் வந்துட்டு அவள் அழகா இருக்கிறன்னு ஒரு அகங்காரம். இந்த ப்ரைட் மீனிங் இஸ் அகங்காரம். நான் தான் அப்படின்னு ஒரு அழகுன்னு சொல்ற விஷயத்தினால அவளோட மூக்கை அறுத்து நீ அழகாவே இல்லைங்கிற முறையில வந்துட்டு சொல்லி அவளுக்கு 2 விஷயத்த கொடுத்து இந்த கொலைகாரன், இதுல தூக்க மாத்திரை இருக்கு, இதை வந்துட்டு நீ வந்து போட்டு ஒண்ணு நீ செத்துடு, இல்லைன்னா இந்த மூஞ்சியோட நீ வாழு. ஆனா இந்த மூஞ்சியோட வாழ்னா உன்னை யாருமே உன்னை பிடிக்காது. ஏன்னா நீ அழகா இல்லைங்கிற முறையில வந்துட்டு அந்த சைக்கோ வந்து பேசி அவளை தூக்க மாத்திரை போட்டு கொண்டிருக்கான். அதுக்கு பின்னாடி ப்ரைட்னு எழுதியிருக்கான். ஏன் இந்த கொலைகாரன் இப்படிலாம் பண்றான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா நம்மளோட ஹீரோ அண்ட் டிடெக்டிவ் யோசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த ஆபீஸ் உங்களுக்குள்ள நிற்கும் போது ஒரு மேல கை நிறைய ரத்தங்கள், சட்டை ஃபுல்லா ரத்தங்கள் உள்ள வாரம், ஆபீஸ்க்குள்ள வாரம். யாரு? நம்மளோட கொலைகாரன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான், டிடெக்டிவ்னு கத்துறான். அப்போ வந்துட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் ஆகி இவன் மேல கன் பாயிண்ட் வச்சு இவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த கைரேகை அந்த கைரேகை மெர்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்க்கும்போது அவங்க நினைக்கும் போது அந்த கொலைகாரனோட கைரேகையை வந்துட்டு பிச்சு கிழிச்சு எரிஞ்சு அவன் வந்துட்டு அந்த கைரேகையே இல்லாமல் அவனோட கைரேகையே இல்லாமல் ஆக்கிட்டான். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஏன் இந்த கொலை பண்ணா, ஏன் வந்துட்டு இப்போ வந்து இவன் சரண்டர் ஆகிருக்கான் அப்படின்னு அதிகமான முறையில் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அந்த கொலைகாரன் ஒரு லாயர் வரான். லாயர் வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ வந்துட்டு அந்த லாயர் சொல்கிறான், அவன் ஆல்ரெடி 6வது கொலையும் 7வது கொலையும் பண்ணிட்டேங்கிறன்னு சொல்கிறான். அவனோட சட்டையில் உள்ள ரத்தங்கள் 6வது கொலை, இதுக்கு முன்னாடி நடந்த கொலையோட ரத்தங்கள் கிடையாது, 6th 7th நடந்த ரத்தங்களோட கொலை. ஸோ அந்த 2 கொலையோட பாடியை வந்துட்டு ஒழிச்சு வச்சிருக்கான். அதை வந்துட்டு நம்மளோட ஹீரோ அண்ட் டிடெக்டிவ்ட்ட மட்டும் தான் நான் காட்டுவேன், மித்தபடி யார்ட்டையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு சொல்றான். அப்படி ஏன் சொல்றான்னு கேட்கும்போது, ஏன்னா அவன் வந்து உங்க 2 பேரையும் மட்டும் தான் நம்புறாங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு அதிகமான முறையில சொல்றான். சரி ஓகே அப்படின்னு நினைக்கும் போது இவனும் ஹீரோ சொல்றான், முட்டாள் மாதிரி பேசுறீங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து முட்டாள் மாதிரி தான் நடந்துக்கிறீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு முறையில சொல்லும் போது நம்மளோட லாயர் சொல்றாங்க, இப்போ மட்டும் அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னான், நீங்க வந்துட்டு யாரும் வரலங்கிற பட்சத்தில் அவன் ஒரு மனநோயாளி அப்படின்னு முறையில கோர்ட்ல சொன்னானா அவனுக்கு தண்டனை கிடைக்காதுங்கிற முறையில, ஏன்னா ஜெயிலுக்கு போக மாட்டான், மனநோய் ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்கிற வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ இதை பார்த்த நம்மளோட டிடெக்டிவ் அண்ட் ஹீரோ இவங்க 2 பேரும் மட்டும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. பட் கூட யாராவது வரணும், ஏன்னா இவன் வந்துட்டு இவனை நம்ம நம்ப முடியாது. ஸோ ஹெலிகாப்டர் மூலமா, தரவழியோடி வேணா ஹெலிகாப்டர் மூலமா ஒருத்தங்க வந்து நம்மளோட கார் பின்னாடி ஃபாலோ பண்றதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்றாங்க. ஸோ இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கொலையெல்லாம் ஏன் பண்ணங்கிறத சைக்கோ சொல்றான். இவங்க யாருமே உண்மையானவங்க கிடையாது, இதுல எல்லாருமே ஒரு விஷயத்துல வந்துட்டு அதிகமான முறையில மக்களை வந்துட்டு துன்புறுத்துறவங்க தான், அதனாலதான் கொன்னேன், நானும் ஒரு கடவுள் தான், அந்த மாதிரி உள்ள பேசுறான். இதை பார்த்த ஹீரோ, நீ ஒரு முட்டாள், கொலை பண்றதுக்கு நீ வந்துட்டு எப்படி கொலை பண்ணலாம், உனக்கு வந்துட்டு கொலை பண்றதுக்கு யார் ரைட்ஸ் கிடையாது, தண்டனை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சட்டத்தின் மூலமா தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு முறையில சொல்லும் போது வந்துட்டு ஓகே இவங்க வந்துட்டு அந்த பிளேஸ் ரீச் பண்ணிடுறாங்க. அப்பதான் புரிய வருது, இந்த பிளேஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த இடத்த பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் இங்க வந்துட்டு ஒரு கொலை நடந்துருக்கவா. மீன்ஸ் அந்த இடமே ஒரு வித்தியாசமான இடத்துக்கு அவன் கூப்பிட்டு போறான் இந்த சைக்கோ கொலைகாரன். இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு தூரத்துல இருந்து ஒரு கார் வருது, ஒரு பார்சலை கொண்டுட்டு. அப்போ இது எல்லாருக்குமே வந்துட்டு புரிய மாட்டேங்குது. இந்த காரை பார்த்தோன்னே இவங்க கண்ணை கையில எடுக்கிறாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க யாரோ இவங்களை காப்பாத்திட்டு கூட்டு போறதுக்கு தான் வராங்க போல. ஆனா அப்பதான் தெரியுது ஒரு பார்சல் கொடுக்க வராங்க. அந்த பார்சலை பார்க்கும்போது நம்ம ஓல்டு டிடெக்டிவ் தான் அந்த பார்சல் எடுத்து பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில நம்மளோட ஓல்டு டிடெக்டிவ் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேக்குறான். வாட்ஸ் இன் த பாக்ஸ்? ஸோ இது
ரொம்ப வெளித்தர விஷயம். நம்மளோட சைக்கோ வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான். யாரை கொலை பண்ணியிருக்கானா, ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணியிருக்கான். ஹீரோவோட ஒய்ஃபை கொலை பண்ணி அவளோட பாகங்கள்லாம் துண்டு துண்டா வெட்டி அந்த சுத்தி இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு புதைச்சிருக்கான். இதை பார்த்த நம்மளோட ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒய்ஃபை தான் கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவன் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நம்மளோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவனுக்கு கோவம் வருது. ஆனால் நம்ம ஓல்டு டிடெக்டிவ் இவனை கொலை பண்ணிடாதன்னு சொல்கிறான். பட் கோவத்தில் கொலை பண்ணுறான். இது ஏன் நடக்குதுன்னா, ஏன் வந்து அந்த சைக்கோ வந்துட்டு டிடெக்டிவை வந்துட்டு ஒய்ஃபை கொலை பண்ணுறான்னா, டிடெக்டிவ் பார்த்து போகிறாங்க. என்வி, த 6th crime, த என்வி, ஒரு பொறாமை. என்னால் நார்மலான லைஃப்பை வாழ முடியலையேன்னு ஒரு பொறாமையில் இவனுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப், நல்ல வாழ்க்கை அப்படி டிடெக்டிவ் பார்த்து பொறாமையில் அவளோட ஒய்ஃபை வந்து தலையை துண்டா விட்டு அந்த பாக்ஸில் வச்சு கொலை பண்ணுறான். நம்ம டிடெக்டிவும் வந்துட்டு கோவம் தாங்க முடியாமல் அவனுக்கு இருக்க 7 புல்லட் அதை அப்படியே நம்மளோட சைக்கோட உடம்புல பதிக்கிறான். அப்போ தெரிஞ்சிருச்சு இது வந்து 7வது கிரைம், 7th crime. ஸ்வார்த் கோபத்தினால நம்மளோட ஹீரோ வந்துட்டு சைக்கோ வந்துட்டு அந்த இடத்துல கொலை பண்ணுறான். இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறான். பட் நம்ம ஜெயிலில் நம்ம ஹீரோனா எத்தனையோ பேரை நம்ம ஹீரோ வந்து டிடெக்டிவ் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்கனால இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருன்னு ஒரு நடப்பில் இவனை கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் வைங்கன்னு அப்படின்னு நம்ம ஓல்டு டிடெக்டிவ் பர்சனலாக எல்லாத்தையும் சொல்லி அவனை ஒரு நல்ல முறையில் பாதுகாப்பான அந்த ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஓல்டு டிடெக்டிவ் நான் வந்துட்டு இந்த வேலையை விட்டுடலாம்னு நினைக்கும் போது அவருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இந்த வேலையை விடக்கூடாது, இதே மாதிரி நிறைய கேஸ் சால்வ் பண்ணணும். ஏன்னா கொலைகளை தடுக்கிறதுக்கு நம்ம வழி பார்க்கணும். நம்ம வேலையை கரெக்டாக பண்ணி இந்த சிட்டிக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும் ஒரு எண்ணத்தில் அவர் வந்து வேலையை விடலை. ஸோ இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப அதிகமான முறையில் மிஸ்ட்ரீஸான நடந்த த்ரில்லர்ஸ் மூவி. பட் இந்த மூவிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, பாவம் வந்துட்டு இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் பாவம் பண்ணுறாங்க. அந்த பாவத்தை பண்ணுறவங்கள நம்ம வந்துட்டு கொலை பண்ணுறது வந்துட்டு ஒரு சைக்கோ. பட் இங்கே எல்லாருமே ஒரு சைக்கோவாக தான் இருக்கிறாங்கன்னு அந்த கொலைகாரனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து காமிக்கிறான். ஸோ டேவிட் ஃபின்ச்சர் ஒரு நல்ல மூவியை கொடுத்து த 7 மூவி, இட்ஸ் ரியலி குட். அண்ட் தேங்க்யூ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.